தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பேயில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் பேயில் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அந்த ப்ராப்ளமை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் பேயில் மட்டும் இல்லை, நம்ம வந்து எந்த அப்ளிகேஷனில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுனாலும் சரி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான் வரும். அது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் ஆகும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன். ஓகேங்களா, அது எப்படி அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் கூகுள் பே எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல கிடையாது. எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சரியா? கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிப்போம். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த நம்பரில் லிங்க் ஆகியிருக்கோ அது வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கூகுள் பேயில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுடைய பேங்க்கில் லிங்க் ஆகி இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேயில் லிங்க் பண்ண முடியும். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டாக நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அது 18 வயசு மேலே இருக்க அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, 18 வயசு கீழே இருக்க அக்கௌண்ட்னா இதில் வந்து லிங்க் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது வந்து 18 வயசுக்கு மேலே இருக்க அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். அது போல் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஏடிஎம் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். ரெண்டு ரிக்யர்மெண்ட் தான். ஒன்று 18 வயசுக்கு மேலே இருக்கணும், இன்னொன்று அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகியிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோட பேங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டிங் எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். என்ன தான் நான் சொன்ன ரிக்யர்மெண்ட் உங்ககிட்ட இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வரும். இது எதனால் வருது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் சொன்னால் அந்த 2 ரீசனால வரும். அப்படி இல்லைனா மூணாவது ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபோனில் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும். அந்த எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிறதுக்கு நம்மளுடைய ஃபோனில் வந்து பேலன்ஸ் வேணும். அன்லிமிடெட் கால் வச்சு அதை வந்து சென்ட் பண்ண முடியாது. பட் நம்ம அன்லிமிடெட் காலை ரீசார்ஜ் பண்ணும்போது எஸ்எம்எஸ்லாம் ஃப்ரீ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பேங்க்குக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோனில் கண்டிப்பாக பேலன்ஸ் வேணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ₹10 ரீசார்ஜ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகும். உங்களுடைய பேங்க் வந்து இங்கே ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் சொன்ன 3 ரீசனால தான் உங்களால் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணாமல் இருக்க முடியும். இது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் ஆகும். கூகுள் பே மட்டும் இல்லை, பேடிஎம் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.